பச்சிளமில் தொடர்வது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 10 செய்திகளின் அணிவகுப்பு. வங்கக்கடலில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி, திருச்சி அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட குழந்தை மீட்பு, சேலத்தில் விஜயின் கூட்டத்தில் இறந்தவரின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். வங்கக்கடலில் நாளைக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், அதன் காரணமாக தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் கணித்துள்ளது. அதே நேரத்தில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரக்கூடிய புதன்கிழமை வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. திடீர் மின்தடை காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் 40 நிமிடங்கள் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. சைதாப்பேட்டை முதல் கிண்டி ரயிலான ரயில்வே பாதையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் முன் அனுமதியின்றி கம்பிவடத்தை நிறுவக்கூடிய பணியில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது அந்த கம்பிவடம் அருந்து மின்சார ரயில்களுக்கான மின்பாதையில் விழுந்துள்ளது. இதன் காரணமாக மின்தடை ஏற்பட்டு சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் புறநகர் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மாலை நேரம் பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பியவர்கள், கல்லூரிகள் முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதிக்குள்ளாகினர். சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு மின்கம்பிகள் சீரமைக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் புறநகர் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. திருச்சி அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தையை 5 மணி நேரத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். துறையூரை சேர்ந்த சுகன்யா என்பவருக்கு திருச்சி அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் தன்னை மீனாட்சி என்று அறிமுகம் செய்து கொண்டு அவர்களுடன் பழகி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்தி வருவதாக சுகன்யா கூறிய போது தான் குழந்தையை எடுத்துச் சென்று தடுப்பூசி செலுத்தி வருவதாக அந்த பெண் தெரிவித்துள்ளார். நீண்ட நேரமாகியும் அந்த பெண் வராத நிலையில் குழந்தையை கடத்திச் சென்றது தெரிய வந்தது. மஞ்சள் காமாலைக்கு ஊசி போட்டு வாரே அப்படின்னு பிள்ளைய தூக்கிட்டு போனது தானே. அப்புறம் போய் பிள்ளைய பார்க்குறாங்க, பிள்ளைய காணோம். வாங்கிட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல. அதை கீழே உட்காந்து பக்கத்தில் பெட்டில் இருக்கும் போது பழகினதா. இந்நிலையில் சிசிடிவி உதவியுடன் குழந்தையை கடத்திச் சென்ற பெண்ணை 5 மணி நேரத்தில் கைது செய்த காவல்துறையினர் பிறந்து 3 நாட்களேயான பச்சிளம் குழந்தையை பாதுகாப்பாக மீட்டனர். குழந்தையை கடத்திச் சென்ற பெண் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியை சேர்ந்த மீனாட்சி என்பதும், குழந்தை இல்லாத இயக்கத்தில் கடத்திச் செல்ல முடிவெடுத்ததும் விசாரணையில் தெரியவந்தது. மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் தொடங்கியுள்ளது. மூஞ்சிரையில் உள்ள திருமலை மகாதேவர் கோயிலில் இருந்து பக்தர்கள் நேற்று ஓட்டத்தை தொடங்கினர். காவி உடை அணிந்து கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷத்துடன் கையில் விசிறி ஏந்தி சிவாலய ஓட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். திக்குறிச்சி, திற்பரப்பு, திருநந்திக்கரை, பொன்மனை உள்ளிட்ட 12 சிவாலயங்களில் தரிசனம் செய்துவிட்டு சுமார் 110 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து பக்தர்கள் இன்று மாலை நட்டாலம் சங்கரநாராயணர் கோயிலை வந்தடைய உள்ளனர். அங்கு இரவு முழுவதும் தூங்கா நோன்பிருந்து ஓட்டத்தை நிறைவு செய்கின்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரியையொட்டி நாட்டியாஞ்சலி விழா கோலாகலமாக தொடங்கியது. சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 20க்கும் மேற்பட்ட பரதக்கலை குழுவினர் பங்கேற்று நடனமாடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு முழுவதும் சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற உள்ளன. சேலத்தில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதாக தாவேகா தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து அவரது உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சந்தேக மரண பிரிவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் சுராஜின் குடும்பத்தினருக்கு தாவேகாவினர் உதவிடக் கோரி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்த தாவேகா மாவட்ட செயலாளர் பார்த்திபன் சுராஜ் உடலை சொந்த ஊர் கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வசதி மற்றும் நிதி உதவி செய்வதாக உறுதியளித்தார். இதனால் சுராஜின் உறவினர்கள் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்தனர். ஆம்புலன்ஸ் இருந்து இப்போதைக்கு என்ன உங்களுக்கு வேணும் நான் பண்ணிடுறேன். மறுபடியும் மற்ற போயிட்டு வந்து ஊருக்கு போயிட்டு வந்து குழந்தைக்கு படிக்கும் போது படிக்கிற செலவு என்னாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், ஒத்துக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த வார்த்தை சுராஜ் உடலுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் அவரது உடல் மகாராஷ்டிராவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். வரும் தேர்தலில் 200 தொகுதிகள் திமுகவுக்கு நிச்சயம், 200க்கு மேல் வெல்வது லட்சியம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் திருப்பத்தூரில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாடு நடைபெற்றது. திறந்தவெளி வாகனத்தில் மாநாட்டு திடலுக்கு சென்ற முதலமைச்சருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என கூறினார். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கக்கூடிய 50 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும். நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். ரிப்பீட் மோடில் வாக்காளர்களை முகவர்கள் சந்திக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் பண்ணணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். கொடுத்த வாக்குறுதியையும் தாண்டி திமுக அரசு நிறைவேற்றி உள்ளதால் கெத்தாக வாக்கு கேட்கலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு எங்களது உரிமை என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ள நிலையில் ராகுல் கார்கே செல்வ பெருந்தகை கேள்விக்கு வேண்டுமானால் பதில் சொல்லலாம் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 170 தொகுதிகளில் போட்டியிட்டு 160 தொகுதிகளில் வெல்லும் என்றார். இதுகுறித்து நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியை பகிர்ந்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் 2021ஆம் ஆண்டில் 173 தொகுதிகளில் போட்டியிட்டு 133 இடங்களில் திமுக வெற்றி பெற்றதாகவும் திமுக தோல்வியடைந்த இடங்களையே காங்கிரஸ் கேட்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் அதிகார பகிர்வு அவசியம் என்றும் ஆட்சியில் பங்கு தங்கள் உரிமை எனவும் அதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்றும் பதிவிட்டார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எதிர்வினையாற்றியுள்ளார். காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கேட்டா பதில் சொல்லுங்க, செல்வ பெருந்தகை கேட்டா பதில் சொல்லுங்க, கார்கி கேட்டா பதில் சொல்லுங்க. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவங்க 3 பேர் தான் அத்தாரிட்டியா. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என முதலமைச்சரும் திமுக கூட்டணி தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெளிவுபடுத்திய பிறகு மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட சில காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில் பங்கு என தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 24 இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரிக்கு உட்பட்ட காரைக்காலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றார். காரைக்காலை அடுத்த கோட்டுச்சேரி சந்தை பகுதியில் சுவரில் தாமரை சின்னத்தை வரைந்த அமித்ஷா சுவர் விளம்பர பரப்புரையை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து காரைக்காலில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார். पुदुचेरी के युवाओं के लिए यहाँ पर IT, AI, ट्रेन सॉफ्टवेयर और डेटा सेंटर की इंडस्ट्री का सेंटर बनाना है. தொடர்ந்து பேசிய அவர் நாராயணசாமி ஆட்சியில் ஊழல் மட்டுமல்லாமல் நிர்வாக சீர்கேடும் இருந்ததாக குற்றம் சாட்டினார். தேசிய ஜனநாயக ஆட்சியின் கீழ் புதுச்சேரி வளர்ந்த புதுச்சேரியாக மாறும் நேரம் வந்துவிட்டதாக அமித்ஷா கூறினார். நடிகை த்ரிஷா குறித்து நயினார் நாகேந்திரனின் கண்ணிய குறைவான பேச்சிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்வினையாற்றியுள்ளனர். முழுக்க ஒரு பர்சனல் மேட்டர். இந்த பர்சனல் மேட்டரில் போயிட்டு நாம் ஒரு நடிகையை தொடர்பு கொண்டு பேசுவது தவிர்க்க வேண்டும். இதே மாதிரி பொது வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்று தான் நான் கருதுகிறேன். தேசிய கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருப்பது ஏன் என்று விளங்கவில்லை. அது ஏற்புடைய கருத்தாக நான் கருதவில்லை. நான் சொல்றது கேளுங்க. ஒரு கட்சியா அவங்கள ஒரு ஆளா நீங்க விடுங்க சார். அடுத்தது பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளிப்பதற்கான கால அவகாசம் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளது. இதையடுத்து அரசியல் கட்சிகள் சார்பில் விருப்ப மனு விநியோகம் நடைபெறுகிறது. நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வரும் தேர்தலில் போட்டியிட கடந்த 6ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முதல் நாள் 10,000 பேர் மனுக்களை பெற வந்ததால் கடும் நெரிசல் ஏற்பட்ட நிலையில் ஆன்லைன் மூலமாக விருப்ப மனுவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பூர்த்தி செய்த மனுக்கள்
மனுக்களை பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் நேரில் வந்து சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி சனிக்கிழமை கடைசி நாள் என்பதால் பனையூர் அலுவலகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மீண்டும் ஒப்படைக்க குவிந்தனர். இந்நிலையில் கட்சி நிர்வாகிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க விருப்ப மனு அளிப்பதற்கான கால அவகாசம் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். விமானத்தை அவசர காலத்தில் தரையிறக்கும் சாலையை திறந்து வைத்த பிரதமர், அசாமில் நீருக்கு அடியில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து திட்டத்துக்கு ஒப்புதல், இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று T20 போட்டி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அசாமில் அவசர கால தரையிறக்க சாலையில் பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த C-130 விமானத்தை தரையிறக்கி சாதனை படைக்கப்பட்டது. அசாமின் திப்ருகர் மாவட்டத்தில் உள்ள மோரன் புறவழிச்சாலையில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 4.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்கக்கூடிய வசதியுடன் சாலை அமைக்கப்பட்டது. இதனை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்த நிலையில் அவர் பயணித்த C-130 ரக விமானம் அதில் தரையிறங்கியது வரலாற்று தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஓடுதளம் சீன எல்லைக்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த NH-37 சாலை சுமார் 4.2 கிலோமீட்டர் நீளம் மற்றும் 33 மீட்டர் அகலம் கொண்டது. சாதாரண நெடுஞ்சாலைகளை விட இது மிகவும் வலிமையானதாகும். இக்கட்டான சூழ்நிலையின் போது விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இறக்குவதற்கு மாற்று ஓடுபாதையாகவும் ராணுவ வீரர்கள், மீட்பு படையினர் விரைவாக செல்ல உதவக்கூடிய வகையில் இந்த தரையிறக்க சாலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாடு திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி ரூபாய், அசாமில் நீருக்கடியில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் 12 மாவட்டங்களை ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் 48,250 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் ஸ்டார்ட் அப் இந்தியா 2.0 திட்டத்திற்கு 10,000 கோடி ரூபாய் நிதி வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கையை 2 லட்சமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது தவிர அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றின் கீழ் இந்தியாவின் முதல் சாலை மற்றும் ரயில் சுரங்கப்பாதை திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இத்திட்டத்தின் கீழ் அசாமில் உள்ள கோப்பூர் மற்றும் நுமாலிகர் இடையே 18,662 கோடி ரூபாய் செலவில் 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீருக்கடியில் இரட்டை குழாய் மூலமாக சாலை மற்றும் ரயில் போக்குவரத்துக்கான சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நகர்ப்புற மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தகராறை தட்டி கேட்டதால் காவல் உதவி ஆய்வாளருக்கு நிகழ்ந்த கோரத்தின் CCTV காட்சிகள்தான் இது. கேரள மாநிலம் கோழிக்கோடு டவுன் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரக்கூடிய ஷாபி அதே பகுதியில் உள்ள டீ கடையில் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரமோத் என்பவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஷாபி அசந்த நேரம் பார்த்து குத்தினார். ஷாபி படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் ஷாபியை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற பிரமோத்தை அந்த பகுதி மக்கள் சுற்றி வளைத்து பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மும்பையில் மெட்ரோ ரயில் தூண் உடைந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் மெட்ரோ வழிப்பாதை 4 கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் அங்குள்ள LBS சாலையில் மெட்ரோ ரயில் தூண் திடீரென உடைந்து அவ்வழியாக சென்ற கார் மற்றும் ஆட்டோ மீது விழுந்தது. சுமார் 6 அடி நீளம் 4 அடி அகலம் கொண்ட தூண் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது ராம்தான் யாதவ் என்பவர் உயிரிழந்தார். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுக்குவது குறித்து போட்டியின் போது முடிவு எடுக்கப்படும் என்று இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று கொழும்புவில் நடைபெறக்கூடிய லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. போட்டிக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்தித்த சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடி வீரர் அபிஷேக் சர்மா களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். மேலும்
பாகிஸ்தானுடனான ஆட்டத்தை போட்டி மனப்பான்மையுடன் பார்ப்பதில்லை என்றார். देखिए, मैंने जैसे कि बताया यहाँ से आने से पहले ही कि हम लोग तो प्रिपेयर कर रहे थे, जो हमको फिक्सचर आया था आईसीसी का, और 15 को हमारा गेम था पाकिस्तान के सामने, और हम लोग की फ्लाइट बुक थी कि यहाँ पे आके खेलने के लिए, so we were very prepared. பாகிஸ்தான் வீரர்களுடன் கைகுலுப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அது குறித்து டாஸ் போடும்போது முடிவெடுக்கப்படும் என்றார். முன்னதாக இந்திய வீரர்களுடன் கைகுலுக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் கேப்டன் சல்மன் அஹா தெரிவித்திருந்தார். வங்கதேச பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கு மோடிக்கு அழைப்பு விடுக்க திட்டம். ஈரான் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த அமெரிக்கா ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்துக்கு 2 கோடி ரூபாய் அபராதம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். வங்கதேச பிரதமர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்க வங்கதேச தேசியவாத கட்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் வன்முறை சம்பவங்களால் உருகுலைந்த வங்கதேசத்தில் ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் விரைவில் பிரதமராக பதவியேற்க திட்டமிட்டுள்ளார். பதவியேற்பு விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்க வங்கதேச தேசியவாத கட்சி தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன் இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா அரசு இந்தியாவுடன் மிக நெருக்கமாக இருந்தது. அதே பாணியை கடைபிடிக்க தாரிக் ரஹ்மான் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் 7 மாநிலங்களுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வங்கதேசம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுப்பதன் மூலமாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்திற்கு நாடு கடத்தக்கூடிய திட்டத்தையும் செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா ஈரான் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கவிருக்கும் நிலையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் ஈரான் மீது வாரக்கணக்கில் ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள அமெரிக்கா தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நிலவி வருகிறது. அணுசக்தி விவகாரத்தில் தீர்வு எட்டப்படாததால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனது ராணுவ பலத்தை அமெரிக்கா அதிகரித்து வருகிறது. அப்பகுதியில் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இப்போது உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலான ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் கப்பலும் அங்கு விரைந்துள்ளது. மேலும் அதிநவீன போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை வழிமறித்து அழிக்கும் கப்பல்களும் அனுப்பப்பட்டுள்ளன. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே இந்த வாரம் பேச்சுவார்த்தை நடைபெறவிருப்பதாக சுவிட்சர்லாந்து அறிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஓமன் நாடு மத்தியஸ்தராக செயல்பட உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாவிட்டால் பல வாரங்களுக்கு நீடிக்கக்கூடிய தொடர் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜான்சன் அண்ட் ஜான்சன் குழந்தைகள் பவுடரை தொடர்ந்து பயன்படுத்தியதால் கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டதாக பெண் தொடர்ந்த வழக்கில் அந்த நிறுவனத்திற்கு 2 கோடி ரூபாயை அமெரிக்க நீதிமன்றம் அபராதமாக விதித்தது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தை சேர்ந்த கெயில் எமர்சன் 1969 ஆண்டு முதல் 2017 வரை ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் குழந்தைகள் பவுடரை பயன்படுத்தி வந்ததாகவும் இதனால் அவருக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து நிறுவனத்திற்கு எதிராக பிலடெல்பியா நீதிமன்றத்தில் கெயில் எமர்சன் வழக்கு தொடுத்தார். வழக்கு தொடர்ந்து 6 மாதங்களில் கெயில் எமர்சன் உயிரிழந்த நிலையில் அவருடைய வாரிசுகள் தொடர்ந்து வழக்கை நடத்தி வந்தனர். விசாரணையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டது. இதையடுத்து உயிரிழந்த கெயில் எமர்சன் குடும்பத்திற்கு 2.25 கோடி ரூபாயை இழப்பீடாக வழங்க நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவன பொருட்களில் புற்றுநோய் ஏற்படுத்துவதற்கான மூலக்கூறு கலப்பு இருப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. இருப்பினும் அதை அந்த நிறுவனம் தொடர்ந்து மறுத்து வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் உற்பத்தியாலை இயங்கிய நிலையில் தொடர் புகார் காரணமாக மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அரசியலில் இருந்து சினிமாவில் கால் பதித்த இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் முத்தரசன் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. எஸ். ஏ. விஜயகுமார் இயக்கத்தில் முத்தரசன், நடிகர் சமுத்திரக்கனி ஆகியோர் நடித்த அரிசி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இசைத்தட்டை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட வைகோ பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய வைகோ, தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய உண்மையான போர் வீரர்கள் யார் என்று கூறி விஜயை மறைமுகமாக சாடினார். தமிழ்நாட்டையே பாதுகாப்பதற்காக நான் ஒருவன்தான் அவதரித்திருக்கிறேன். நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பாதுகாவலன் என்று ஜம்பக்குரல், ஆணவக்குரல் 2 நாட்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உண்மையாக இந்த மண்ணை காக்கின்ற போர்ப்படை வீரர்கள்தான் இந்த மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். அரிசி திரைப்படத்தை ஒரு நாள் திரையிடுவதற்கான செலவை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார்.
மக்கள் போராட்டத்தின் மூலம் நீதி பெற்ற இடங்களை நீதி சுற்றுலா தலங்களாக மாற்ற வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வாச்சாத்தி ஆவணப்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய கமல்ஹாசன், வாச்சாத்தி சம்பவத்தில் மிரட்டலுக்கு பயப்படாமல் சாட்சி சொன்னவர்களின் வீரத்தை போற்ற வேண்டும் என்றார். ஓஹோ, இந்த நாட்டில் நீதியும் கிடைக்குதா? அது வாங்கிடுறாங்களா? அதுவும் யார் வாங்கினாங்க? தலைவர்கள் வாங்கறதை விட முக்கியம் மக்கள் கேட்டு வாங்குவதுதான். நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், எளிய மக்களும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடி வெற்றி காண முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு வாச்சாத்தி ஆவணப்படும் என தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது, மோதி மிதி முகத்தில் உமிழ் என்கிற பாரதியின் வைர வரிகளை கொப்ப ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பாச்சாத்தி மக்கள், ஆதிவாசி மக்களுடைய அந்த போராட்டம். இந்நிகழ்வில் கவிஞர் சிநேகன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இல்லண்ணே, என்னண்ணே அரசியலுக்கு எனக்கு, ஆனா நான் அரசியல் பேசுறேன், என் படம் அரசியல் பேசுது. அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு நடிகர் சசிகுமார் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. தஞ்சாவூரில் உள்ள திரையரங்கில் மயிலாட் திரைப்படத்தை இயக்குநர் ராஜமுருகன், நடிகர் சசிகுமார் உள்ளிட்ட படக்குழுவினர் ரசிகர்களுடன் இணைந்து பார்த்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகுமார், ஜனநாயகன் படம் மறு தணிக்கைக்கு சென்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். அவரு அரசியல் மக்களுக்காக சேவை செய்யணும், அதனாலதான் சினிமா விட்டுட்டு இவ்வளவு ஸ்டாரா இருந்தும் இவ்வளோ மார்க்கெட் இருந்தும் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ அவரு அதுக்கு போயிருக்காரு, அவருடைய விருப்பம். என்னோட ஆசை நடிக்கணும், பட் எதா இருந்தாலுமே அரசியல் இருந்தாலுமே ஒரு படம் வருஷத்துக்கு ஒன்று நடிக்கலாம். அதைத் தொடர்ந்து பேசிய நடிகை சைத்ரா மயிலாட் படத்தில் நடித்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். சசி சார் இருக்கட்டும், ராஜு சார் இருக்கட்டும், எப்பவுமே எனக்கு ஓகே இவளுக்கு லாங்குவேஜ் தெரியல, இல்ல இந்த ஊர் பொண்ணு இல்ல, இந்த கல்ச்சர் தெரியல, அந்த மாதிரி ஃபீல் பண்ண விடல. உண்மை சம்பவத்தை வைத்து இந்த படத்தை இயக்கியதாக ராஜமுருகன் தெரிவித்தார்.